இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தோட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். ஊரே பார்த்தீங்கன்னா நல்லா பசுமையாக இருக்குது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நெல் போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து மழை பெஞ்சனால நல்லா ஊர் வந்து செழுமையாக இருக்குங்க. ஊர் பார்க்கவே அழகாக இருக்குங்க. பாருங்கள், இந்த நெல்லெல்லாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு அறுவடைக்கு. நாங்கள் எங்கள் தோட்டத்துக்கு போகணும்னா ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணுங்க. தோட்டத்துக்கும் வீட்டுக்கும் போகிற வழியில் என்னென்ன இருக்குன்றதெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வாழைத்தோப்பு. ஊரை பார்க்கவே அழகாக இருக்குங்க. அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தோம். ஒரு அக்கா தூரத்துலேருந்து வந்துச்சு. அவன் தலையில் ரொம்ப வெயிட்டானது ஆட்டுக்கு ஏதோ புல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. பார்த்தீங்கன்னா மடியில் எவ்வளோ தக்காளி பாருங்கள். வாளி நிறைய தக்காளி. அவங்கவுங்க தோட்டத்தில் இருக்கிற தக்காளியே அவங்கவுங்க வீட்டுக்கே சரியாக போயிருங்க. கடையில் வாங்கணுன்ற அவசியமே இருக்காது. இது பார்த்தீங்கன்னா வெங்காய நாற்று போட்டிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொய்யா மரம் தோப்பு. பார்த்தீங்கன்னா முள்ளுவேலி போட்டிருக்காங்க. ஏன்னா யாரும் போய் பறிச்சிருவாங்களா, அதுக்காண்டி முள்ளுவேலி போட்டிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ கொய்யாக்கா இருக்குன்னு மரத்தில். இப்படியே நடந்துக்கிட்டே நாங்கள் போவோங்க. இது பார்த்தீங்கன்னா தக்காளி செடி கொஞ்சமாக போட்டிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் டெய்லி அவங்கவுங்க வீட்டு யூஸ்க்கே பண்ணிக்குவாங்கங்க. கடையில் வாங்கணுன்ற அவசியமே இருக்காது. இந்த பையன் பாருங்க கரும்பு தின்னுட்டு வரையான். இந்த பையனும் பாருங்க கரும்பு தின்னுட்டு வரையான். அப்படியே பாருங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மிளகா செடி. இடையில இடையில வாழை மரம் நட்டு வச்சிருக்காங்க. இங்கே பாருங்க மக்களே, சப்போட்டா மரத்தை எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்க. இது ஃபுல்லும் சப்போட்டா பழம் மரம். அப்படியே கையில் என்ன வச்சிருக்க? என்னது? உண்டுகோலா? உண்டுகோலா? மே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வெறும் காஞ்சு அப்படியே வறண்டு போயிருக்கும். இப்போ தண்ணி நிறையா இருக்கிறதுனால பாருங்கள், தண்ணி பச்சை பசேன்னு இருக்குது. ஊரே செழுமையாக இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டம். மல்லித்தலை போட்டிருக்காங்க, பச்சை மிளகா, கடலை செடி நிறையா போட்டிருக்காங்கங்க. வாங்க மல்லித்தலை பறிக்க தான் இப்போ நம்ம போகிறோம். பாருங்க எலுமிச்சங்கண்டு வச்சுருக்கோம். எலுமிச்சங்கண்டு எல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு. மல்லி வச்சுருக்கோம் பாருங்க. எலுமிச்சங்கண்டு இருக்குது. இது இப்போ அவரை வச்சு 5 வருஷம் ஆச்சு. கண்டு நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க. கீழே பார்த்தீங்கன்னா மல்லித்தலை. காலையில் வாத்து என்ன நீ காட்ட நான் கட்டிக்கிட்டு இப்படி பிடிங்க என்ன
பார்த்தீங்கன்னா எல்லாருமே மல்லித்தலை கட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஆஞ்சிக்கிட்டே வந்தோம். இப்போ ஒரு 4-5 பாரு முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க கொண்டு நம்ம வீட்டில் எல்லாம் மல்லித்தலை ஆஞ்சிக்கிட்டு இருந்துச்சுங்க. நம்ம டவுனில் இருந்தனால கிராமத்தில் இருக்கிற மல்லித்தலையை பார்க்கவே நம்மளுக்கு ஆசையாக இருந்துச்சு. மல்லித்தலையெல்லாம் பறித்து நாங்கள் டவுனுக்கு எடுத்துகிட்டு போகணுங்க. நம்ம மல்லித்தலை நம்ம கடையில் வாங்கினோம்னா 10 ரூபாய்க்கு இத்திக்கோன்னு கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோவே 30 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு அவ்வளோதாங்க போகுது மல்லித்தலை. பாவம் தான் விவசாயிகள்லாம். இதை பறிக்கிறதுக்கு நம்ம ஆளை போட்டோம்னா கூலியே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பிள்ளைகளும் நாங்களும் சேர்ந்து எல்லாமே பறிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே பறிச்சிட்டோங்க. பரவாயில்ல, பயல்களும் நல்லா பொறுப்பாக தாங்க உட்காந்து எல்லாத்தையும் உட்காந்து ஆஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து இவ்வளோ கட்ட ஆஞ்சு வச்சுட்டாங்க. சின்ன பையனாக இருந்தாலும் நல்லா பொறுப்பாக வேலை செஞ்சியா. சரின்ட்டு இவ்வளோ மல்லித்தலையும் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டணும், 1/2 கிலோ கட்டுக்கு கட்டணும் அப்படின்ட்டு கயிறை எடுத்து எல்லோரும் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா கட்டி கட்டி போட்டால் தான் நம்மளுக்கு மூட்டையில் வந்து கணக்கிடும். பயலுக்கு 2 பேரும் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி, மல்லித்தலை ஆஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.